ஹாய் ஆல். என்னோட ட்ரீம் ஜாப்ஸை எப்படி நான் அட்ராக்ட் பண்ணேன் அண்ட் என்னென்ன டெக்னிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் அப்போது ஜாப் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அரௌண்ட் ஒரு 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில். நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேப்பர் ட்ராப் பண்ணிட்டு தான் வேலை தேட ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் நோட்டீஸ் வந்து முடிகிற டைமு, ஒரு 1 week ஆஃப் டைம் இருக்குது அப்படின்னா, இந்த டெக்னிக் சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல, நம்ம வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலாக வச்சுக்கோங்க. நான் பிளாக் கலர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாக் கலர் பாட்டிலில் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒயிட் ஷீட், பிளைன் ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, தேங்க்யூ 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 காட் for blessing me with an excellent job and a monthly salary of எவ்வளோ சேலரி வேணுமோ அதை எழுதிட்டு and I'm truly grateful அப்படிங்கிறத எழுதிட்டேன். நான் எழுதிட்டு அந்த ஷீட், அந்த பேப்பரை வந்து பாட்டிலில் உள்ள தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியை பார்த்த மாதிரி, தண்ணியை ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வந்து ஒட்டிட்டு மேலே அந்த ஷீட் மேலேயே வந்து நல்ல செலோ டேப் போட்டும் சுற்றி ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு டெய்லி பேசிஸில் அந்த பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அந்த பாட்டிலை வந்து நான் என்னோடய பெட்டுக்கு கீழே வச்சுடுவேன். பெட்டுக்கு கீழே வச்சுட்டு தூங்கிட்டு திருப்பி மார்னிங் எழுந்திரிக்கிறப்போ அந்த பாட்டிலை பார்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு என்னுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த பாட்டிலை பார்க்குறப்பெல்லாம் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு தான் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியும், உள்ளே எழுதியிருக்கிற நம்மளோட கோல் தெரியும், அதை பற்றின திங்கிங்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவாக எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தானே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஓகே, உங்களுடைய இன்டென்ட் என்ன ஞாபகப்படுத்தும், உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு மைண்டில் வந்து ஞாபகப்படுத்தும். அது கிடைச்ச மாதிரியே வந்து ஒரு உணர்வு வரும். இப்படி நான் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 1 month ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் அ மந்த் எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. நான் நேரில் போய் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 weeksல எனக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாமே வந்து அதாவது ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஈஸி ப்ராசஸாக தான் போச்சு எனக்கு. அதே போல் சேலரி பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எழுதின சேலரியை விட 3000 rupees எனக்கு பெர் மந்த்துக்கு 3000 அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க, ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ விச் இஸ் அ பெஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து உண்மையாலுமே 3000 கம்மியாக வந்திருந்தா கூட நான் அந்த டைமில் கவலைப்பட்டிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நான் கேட்குறத லிசன் பண்ணுது அப்படிங்கிறதுலையே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படி இருக்கப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் கேட்ட சேலரியை நெருங்கி வந்தது, அதை விட பெரிய சந்தோஷம். ஓகேவா, இப்படி தான் என்னுடைய ட்ரீம் ஜாபை அட்ராக்ட் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 years அந்த கம்பெனியில் நான் ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் எகெயின் வந்து வேறு ஒரு ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி ஓகே இந்த டைம் பேப்பர்லாம் ட்ராப் பண்ண வேணாம், நம்ம இங்கே இருந்துகிட்டே ஒரு ஜாப் வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் என்ன டெசிக்னேஷனில் எனக்கு வந்து ஜாப் வேணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். எனக்கு வந்து லீட் ரோல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி அட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். விஷுவலைசேஷன் எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் வந்து கஷ்டமாக தான் இருந்தது அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறது. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபன்னாக வந்து அந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, இப்போ ஒரு லீடுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீம் லீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீம் லீடோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆக்டிவிட்டீஸில் டீம் டெய்லி ஸ்டாண்டப் எடுப்பாங்களே, டெய்லி ஹடில் நடக்கும் இல்லையா, அந்த ஹடிலில் வந்து நான் பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவேன். ஓகே, என்னென்ன வந்து சும்மாவே இது நான் வந்து டீம் மெம்பர்ஸை வந்து கொஷின் பண்ணுறேன், அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும், எனக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் என் கூட ஏற்கனவே பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்குவேன். அவங்களாம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் மாதிரி நினச்சிட்டு அவங்க எல்லாமே வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி நானாக வந்து ஒரு கற்பனை. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா, எகெயின் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் வந்து என்கிட்ட வந்து லீவ் வேணும்னு கேட்குற மாதிரியும், இல்லைப்பா நான் உனக்கு லீவ் தர முடியாது, ஏன்னா டெலிவரபிள்ஸ் இம்பேக்ட் ஆகும், நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பிக் பண்ணி, ஒரு லீடாக நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவீங்க, இல்லை என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து கற்பனை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி பண்ணுறப்போ எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்தது. நான் நௌக்கரியில் அப்ளை பண்ண கம்பெனி தான் அது.
அப்படி இருக்கப்போ நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டீம் மெம்பர் ரோல்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, நான் ஐம் லுக்கிங் ஃபார் லீட் பொசிஷன் அப்படின்னு. சரி ஓகே வாங்க, நேரில் வாங்க, அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டேன். செம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணேன். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறமா 3 days வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே 3 days வெயிட் பண்ணியாச்சு. 3 daysக்கு அப்புறமா எனக்கு கால் வந்தது, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெஸ்ட்டு பார்ட் இல்லை மிராக்கிளான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டீம் லீடு, அவங்க ஆஃபர் பண்ணது எனக்கு டெபுட்டி மேனேஜர் ரோல் ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் பேக்கேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பேக்கேஜ், நல்ல பேக்கேஜ் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா, யூனிவர்ஸ் சும்மா மட்டும் நீங்கள் சொல்கிறத கேட்கல. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன் ரிட்டன் அதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மறுபடியும் கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம தான் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் யூனிவர்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 விஷயமும் இந்த 2 ஜாப் அட்ராக்ட் பண்ணதும் என்னால் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுவும் யூனிவர்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சி தத்ரூபமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை டெஃபினட்டாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால தான் என்னுடைய ஸ்டோரியை நான் இங்கே உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இல்லை ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் தெரியணும், இல்லாட்டினா எனக்கு இந்த கோல் இருக்குது, அதை எப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கோல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏற்ற டெக்னிக் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.